ஜெட் புரொடக்ஷன்ஸ் அண்டு ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம் கன்சல்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் கடலூர். அடுத்ததாக நாளைய கனவுகள் என்ற தலைப்பில் ராஜேஷ் அவர்களை அழைக்கின்றேன். இல்லங்கள் தோறும் இனிய நிகழ்ச்சிகள் தந்து கொண்டிருக்கும் ஜெட் டிவி நிர்வாகத்தினருக்கும் அனைத்து ஜெட் டிவி நேயர்களுக்கும் இனிய சித்திரை முதல் நாள் நல்வாழ்த்துக்கள். கார்குழல் கண்ணனாக வீற்றிருக்கும் எங்கள் மூத்த அண்ணன் அருமை சகோதரர் நடுவர் அவர்களுக்கும், சித்திரை பிறந்தும் இன்னும் கடந்த கால நித்திரையிலே மூழ்கியிருக்கும் எதிரணி அவர்களுக்கும் இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு என் கன்னி பேச்சினை தொடங்குகின்றேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நாளைய கனவுகள். ஆம், நாங்கள் கனவு காண்பவர்கள்தான். எங்கள் கனவுகளுக்கு எல்லைகள் இல்லை, ஏக்கங்களும் இல்லை. எங்களின் கனவுகளை நிஜமாக்க வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான், விவேகமான செயல்பாடுகள் மட்டுமே அடங்கியிருக்கும். கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல. எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு, அதுவே உன்னுடைய லட்சிய கனவு என்றார் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இங்கு எனக்கு முன்னால் பேசியிருந்த அருமை சகோதரர் மணி அவர்கள் பாடல் ஒன்றை பாடினார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் என்று பாடலை பாடியிருந்தார். அது ஏன் என்று அவருக்கும் தெரியும். அந்த பாடலை தொடர்ச்சியாக கேட்டிருந்தார் என்றார். பாவம், அவருக்கு நேரம் போதவில்லை போலும், இல்லை என்றால் அதை கேட்க மனமில்லை போலும். அந்த பாடலே அதற்கான பதிலும் சொல்லியிருப்பார்கள். காலங்கள் மாற மாற நம்முடைய வாழ்க்கை சூழலும் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சூழல் மாற மாற நம்முடைய பணிகளும் கூடிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கடந்த காலத்தை போல் இந்த காலமும் இருக்கும் என்று அவர் எப்படி யோசித்தார் என்று தெரியவில்லை. எப்படிப்பா? அடுத்ததாக ஒன்று சொன்னார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தாராம், இன்சூரன்ஸ் போடு என்றாராம், நாளை நீயே உயிரோடு இருக்க மாட்டே என்று பயமுறுத்தினார். இப்படியெல்லாம் பல கதைகளை எல்லாம் சொல்லினார். இன்சூரன்ஸ் என்பது என்ன? நாளை நாம் இல்லை என்றாலும் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு ஒருவன் போடக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை தவறு என்று பேசும் அவர் எத்தனை இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுள்ளார் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? கேட்கணும்பா. அடுத்ததாக ஒன்று சொன்னார் பாருங்கள் நடுவர்களே. கல்யாணம் ஆன புதில் மனைவி சமையல் செய்தாராம், அது சரியில்லை என்றாராம். மனைவியிடம் சொன்னாராம், எங்களுடைய அம்மா எத்தனை வகையான தோசையெல்லாம் சுட்டு தருவார் என்று பல கதைகளை எல்லாம் சொல்லினார். உண்மையில் அவர் மனைவி சாப்பாடு சரியில்லை என்று சொல்லியிருந்தால் அடுத்த நாள் அவருக்கு சாப்பாடு கிடைத்திருக்குமா நடுவர் அவர்களே? கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அடுத்ததாக தலைமுடியை பற்றி சொன்னார். நாளாக இன்னைக்கு சீவனனா நாளைக்கு சீவன வரைக்கும் என்னுடைய தலைமுடி கலையாமல் அழகாக அப்படியே இருக்குன்னு சொன்னார். இன்று காலங்கள் மாறக்கூடிய நிலையில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காலம். இப்பொழுது தலைமுடியை பற்றி யாரும் யோசிக்க கூட நேரம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்க நாம் தலைமுடியை பற்றி யோசிப்பதற்கே நேரம் போதவில்லை. தலைமுடிக்கு ஏற்ற வேறு நம்முடைய விதவிதமான விக்கை மாட்டி நாம் இன்று திரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது சுனாமி வந்து விடுமா, குளோபல் வார்மிங் ஏற்பட்டு விடுமா, பஞ்சம் வந்து விடுமா, இன்னும் பல பல கதைகளை எல்லாம் சொன்னார். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆனந்தமாக வாழ்விற்கு நம்முடைய முன்னோர்கள் தீட்டிய பல திட்டங்கள் தான் காரணம் என்று அவர் அறியவில்லை போலும். 1970-80 காலகட்டங்களில் நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது மனிதன் எலிக்கறியை தின்னும் அவலநிலை கூட ஏற்பட்டது. 1 கிலோ அரிசியை எடுத்துக்கொண்டு 1 கிலோ அரிசிக்கு மேல் நம்ம எடுத்துக்கொண்டு சென்றால் கூட காவல்துறையினர் நம்மை கைது செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நாம் இன்று உணவு தானிய உற்பத்தியாகட்டும், பால் உற்பத்தியாகட்டும், பல்வேறு திட்டங்கள் தீட்டி சிறப்பான ஒரு முன்னிலையில் இருக்கிறோம். பால் உற்பத்தியை பெருக்க வெண்மை புரட்சியும், உணவு தானியங்களை பெருக்க பசுமை புரட்சியும் ஏற்பட்டோம். இது எல்லாம் நம் முன்னோர்கள் தீட்டிய நாளைய கனவுகள் என்னும் தொலைநோக்கு திட்டத்தின் காரணமாகவே என்பதை அவர் அறியவில்லை போலும். அருமை அருமை அருமை. அடுத்ததாக சகோதரி சொன்னார்கள், மாணவர்கள் புத்தக பையை சுமந்து கொண்டு ஒரு சுமை மாடாக செல்கின்றனர் என்று. நாம் படித்த காலத்தில் வேண்டுமானாலும் அப்படி இருக்கும். ஆனால் இப்பொழுது மாணவர்கள் 2 கைகளையும் வீசிக்கொண்டு ஒய்யாரமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் புத்தக பையை
பள்ளியிலே வைத்துவிட்டு வந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சூழ்நிலை இருக்கின்றன. நாளை நம்முடைய மாணவர்கள் சிங்கிள் லேப்டாப்பை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய சூழல் கூட ஏற்படும். அரசே பல திட்டங்களை தீட்டுகின்றது. புத்தக சுமை இல்லாத ஒரு வாரம் கொண்டு வரலாமா, மாணவர்கள் அந்த ஒரு வாரத்தில் சந்தோஷமாக விளையாட்டு வாரம் வைக்கலாமா என்று பல திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அருமை அருமை. அடுத்ததாக கடிதம் பற்றி ஒன்று சொன்னார். நாங்கள் எல்லாம் எங்கள் உறவினர்கள் விசாரிக்க கடிதம் எழுதுவோம் என்று. ஆம், கடிதம் எழுதுவது நல்ல நல்ல நிலைதான். ஆனால் இன்று நாம் நினைப்பதை நினைத்தவுடனே நம்முடைய உறவினரை தொடர்பு கொள்ள அளவுக்கு நாம் அறிவியலில் வளர்ச்சி அடைந்துள்ளோம். இது எல்லாமே எதிர்கால திட்டங்களை தீட்டி எதிர்கால கனவுகளை யோசித்த விளைவு என்பது அவர் அறியவில்லை போலும். நாம் சொல்ல வரும் தகவல் அடுத்த நொடியே நாம் சொல்ல நினைத்தவருக்கு சென்று சேர்கிறது. அதனால் கால விரயமும் தவிர்க்கப்படுகிறது. ஆனால் கடிதம் எழுதும்போது அப்படிப்பட்ட நிலை இல்லை. கடிதம் வாங்க முதல் நாள் அஞ்சலகத்திற்கு செல்ல வேண்டும். வீட்டில் எடுத்து வந்து அதை எழுத வேண்டும். எழுதினாலும் எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். எழுத்துப்பிழையோடு எழுதினால் நாம் சொல்ல வருவது சென்று சேராது. அடுத்த நாள் அதை தபால் அலுவலகத்திற்கு எடுத்து சென்று அது கடிதத்தை செலுத்த வேண்டும். நாம் செலுத்திய கடிதம் சென்று சேர்ந்ததா என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சேர்ந்தால் நல்லது, சேரவில்லை என்றால் நாம் சொல்ல வந்த கருத்து போய் சேராது. ஆனால் இன்று அப்படி நிலை இல்லை. உறவினர் வீட்டிற்கு போகிறதற்கெல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம், பர்மிஷன் வாங்கிவிட்டு செல்வது நல்லது தானே. கடந்த காலங்களில் நாம் தொலைதூரத்தில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் இருந்தால் நல்லது, இல்லை என்றால் நாம் சென்ற நேரமும் வீண். நாம் பல தூரம் பயணப்பட்டு சென்றிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடல் அலைச்சல், மன உளைச்சல் இப்படி ஏற்பட பல வாய்ப்பு உண்டு. அதனால் நாம் சென்று பர்மிஷன் கேட்டு செல்வது நல்லது தானே நடுவர் அவர்களே. சிறந்ததுதான். நாம் கனவுகள் நிறைவேறினால் மட்டும் நமக்கு சந்தோஷம் இல்லை. நாம் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு சந்தோஷத்தை தரும். நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது கையில் உள்ள வீணை, நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை. எதிரணியில் உள்ளவர்கள் நேற்று உள்ள பானையையும் உடைத்து விடுவார்கள், கையில் உள்ள வீணையையும் பாழ்படுத்தி விடுவார்கள். எதிர்காலத்தில் மதில் மேல் உள்ள பூனையையும் எந்த திசையில் செல்லும் என்று அவர்களுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் கடந்த கால சிந்தனையில் மூழ்கி கொண்டு இருப்பவர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல நடுவர் அவர்களே. நாங்கள் பானையையும் பாதுகாத்து கையில் உள்ள வீணையையும் மீட்டி மதில் மேல் உள்ள பூனையையும் எங்கள் மடியில் தவழ விடுபவர்கள். ஏனென்றால் நாங்கள் நாளைய கனவுகளை நோக்கி சிந்திப்பவர்கள். ஒவ்வொரு வகுப்பு மாறும் பொழுதும் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்களிடம் வந்து கேட்பார், நாளை நீ என்னவாக போகிறாய் என்று. நீ கலெக்டராக போகிறாயா, இல்லை நீ மாவட்ட காவல் அதிகாரி ஆக போகிறாயா, இல்லை நீ தொழிலதிபர் ஆக போகிறாய் என்று எந்த ஒரு ஆசிரியரும் மாணவரை பற்றி கடந்த கால நினைவுகளை பற்றி யோசிப்பது இல்லை. ஏனென்றால் ஒரு ஆசிரியரின் தலையாய கடமை மாணவர்களை நல்வழிப்படுத்தி அவனுடைய எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மட்டுமே இருக்கும் நடுவர் அவர்களே. பல தொழிலதிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சின்னஞ்சிறு புள்ளியிலிருந்து தான் தொடங்கி இருப்பார்கள். அவர்கள் எடுத்தவனே பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக அவர்கள் தொழிலை ஆரம்பித்திருக்க மாட்டார்கள். ஒரு சிறிய புள்ளியில் இருந்தால் தொடங்கி இருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கை உயரும், நாமும் சமுதாயத்தில் போற்றப்படுவோம், சமுதாயத்தில் நாமும் ஒரு மிக சிறந்த நிலையை அடைவோம் என்று அவர்கள் யோசித்ததின் விளைவுதான் இன்று நாம் காணும் பல தொழிலதிபர்கள். அதற்கு உதாரணமாக நாம் நம்முடைய இந்தியாவின் தலை சிறந்த தொழிலதிபர் அம்பானி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் தள்ளுவண்டியில் ஆரம்பித்து தான் இன்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருப்பார்கள் நடுவர் அவர்களே. குடுகுடுப்புக்காரர்கள் வருவார்கள், காலையில் ஒவ்வொரு வீடாக வருவார்கள். வந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா, நல்ல காலம் பிறக்குதுன்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவர்கள். நேற்றையை பற்றி அவர்கள் ஒருபொழுதும் எண்ண மாட்டார்கள். அவர்களின் நோக்கம் தெளிவான எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும். எங்களைப் போல மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கும் வரை ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கு நாளைய சிந்தனைகள், நாளைய கனவுகள் இருக்க வேண்டும். குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய பொம்மை வேண்டுமென்று அவன் அடம்பிடிப்பான். அதுவே கொஞ்சம் வளர்ந்த பிறகு
நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்தால் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று அவனுடைய சிந்தனை இருக்கும். படித்து முடித்த பிறகு நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். அதற்கு பிறகு நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நல்ல வேலை கிடைத்தால் அழகான மனைவி வேண்டும் என்று ஏக்கம் இருக்கும். அழகாக மனைவி கிடைத்தால் நல்ல பிள்ளைகள் வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்களின் திருமணம் மிக சிறந்த இடத்தில் அமைய வேண்டும் என்று கனவு காணுவான். இதுதான் வாழ்க்கை. மனிதனாக இருந்தால் எண்ணங்களும் அவனுடைய நாளைய கனவுகளும் இருக்க வேண்டும். அரசியலில் தொண்டர்கள் அவர்களின் தலைவர்களுக்கு வைப்பார்கள், நாளைய வருங்காலமே, எங்களின் எதிர்காலமே, எங்களின் நம்பிக்கையே என்று. ஏனென்றால் அவர்களின் சிந்தனை தன்னுடைய தலைவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர ஒருபோதும் பின்னோக்கி யோசிக்க மாட்டார்கள். இன்று ஆட்சியை இழந்தாலும் நாளை ஆட்சியை பிடிப்போம் என்ற எதிர்கால திட்டம் மட்டுமே அவர்களிடம் இருக்கும். கடந்த கால நினைவுகளில் ஏக்கங்கள் இருக்கும், நிராசைகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், காயங்கள் இருக்கும். ஆனால் எதிர்கால கனவுகளில் நம்முடைய வாழ்க்கை ஏற்றமிகு அமைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை தருவது எதிர்கால கனவுகள் தான். என்றுமே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். தேவர் மகன் படத்தில் ஒரு சிறந்த காட்சி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கும். நடிகர் திலக சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் பேசிக்கொள்வது போல, விதை விதைத்தவுடன் பழம் கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்காத, விதை நான் போட்டேன், நான் விதையை போட்டதுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நீ பழத்தை சாப்பிடுவேன், நாளைக்கு உன்னுடைய பையன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் உன்னுடைய மகன் சாப்பிடுவான், இப்படி தான். ஆனால் விதையை போட்டது நான், இது எனக்கு பெருமையா என்று சிவாஜி கணேசன் பேசுவது போல ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அப்படித்தான் இன்று நாம் வாழக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்கு எல்லாம் காரணம் நம்முடைய திட்டங்கள். நம்முடைய நாடும் சரி, திட்டங்கள் தீட்டிய பல்வேறு சிறப்பான திட்டங்கள் தான் காரணமாக அமையும். ஒரு குடும்பத்தின் தலைவன் கனவு கண்டால் அந்த குடும்பம் நல்லாக இருக்கும். ஒரு நாட்டின் தலைவன் கனவு கண்டான் அந்த நாடு சிறப்பான நிலையை அடையும். ஆகவே மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது எதிர்கால கனவுகளே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நேற்று என்பது ஒரு உடைந்த பானை, இன்று என்பது கையில் இருக்கக்கூடிய ஒரு வீணை, நாளை என்பது ஒரு மதில் மேல் உள்ள ஒரு பூனை அப்படின்னு சொல்லி பதிவிருக்காங்க. எதிர்கால கனவு என்பது நாம் இன்று கண்ட வாழ்வுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கமும் முன்முனைப்பாக இருந்து தன்னுடைய நாட்டிற்கான திட்டங்களை 5 ஆண்டு திட்டங்களை கொடுத்துருக்கக்கூடிய நல்ல அந்த திட்டங்களின் வாயிலாக தான் இன்றைக்கி வேளாண்மையில் புரட்சி, பசுமை புரட்சி வந்திருக்கு, வெண்மை என்று சொல்லக்கூடிய அந்த பால் புரட்சி வந்திருக்கு. எல்லாமே இந்த 5 ஆண்டு திட்டங்கள் தான் அப்படி என்ற தன்னுடைய முன்முனைப்பை எடுத்து வைத்திருக்காங்க. ராஜேஷ் அவர்கள் பாராட்டுதற்குரிய ஒன்று. ஜெட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம் கன்சல்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ், கடலூர். அடுத்ததாக நேற்றைய நினைவுகளை என்ற தலைப்பின் கீழ் திருவாளர் விஜயகுமார் அவர்கள்.